சேனல். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது ஒரு சில பேர்த்த பற்றி பேச போகிறோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 2 நாளாக என்னை பற்றி தான் வலைதளத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா எங்கே போனீங்க, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கே போனீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறீங்க. எங்கேயும் போலிங்க. என்னோடய பணி நிமித்தமாக கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் தான் போயிருந்தேன். அப்புறம் அதை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். எனக்கு யூடியூப்பு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஆல்ரெடி சொல்கிறேன். எனக்கு பிஸ்னஸ்ஸு ஒர்க் தான் எனக்கு முக்கியம்னு ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. எனக்கு வலைதளம் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு தேவையே இல்லைன்னு தான் நான் வச்சுக்குவேன். எனக்கு முதல்ல வந்து தொழில், அப்புறம் வேலை, 2வது நாம் உழைச்சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வருமானம். உழைச்சாப்பிட்லின்னா அது நம்மளுக்கு வருமானம் வந்து சும்மா வர வருமானம் தான் வச்சுக்கோங்க. அது எந்த வழியில் வேணால் போகும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரா இல்லை வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அம்மையார் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஒரு நாள் காலம் பொறுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்கள என் பேரை சொல்லலை, அதனால் நானும் அவங்க பேரை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அறிவுரை சொல்லலாம். அதாவது வலைதளத்தில் தகாத வார்த்தை பயன்படுத்தினா தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அதே தான் நானும் இவங்களுக்கும் இல்லை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். வலைதளத்தில் உட்காந்துட்டு நான் வந்து என்ன பேசினேன்னா, குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதமாக என்ன பேசினேன்னா, சோசியல் மீடியாங்கிறது பப்ளிக், பொது. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா அது யாருமே கேட்க மாட்டாங்க. அதே நீங்கள் சோசியல் மீடியாவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசத்தான் செய்வாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. 3 மாதமாக உட்காந்துட்டு வலைதளத்தில் உட்காந்துட்டு குடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, திட்டுறது, இப்படியே தான் போட்டிருப்பாங்க. அதைத்தான் நான் பேசினேன், அதைத்தான் மென்ஷன் பண்ணேன். அவங்கள எந்த இடத்துலையுமே நான் வந்து தகாத வார்த்தையில் பேச கிடையாது. அப்புறம் குடிக்கிறவங்கள குடிகாரன் தான் சொல்லுவாங்க. குடிக்கிறவங்கள தியாகி நான் சொல்ல மாட்டேன். அதே தான் குடிகாரன் நான் சொன்னேன். மொத்தத்தில் இவங்க குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு ஆட்டம் போடுவாங்க. அதை நின்று வேடிக்கை பார்க்குற ஆள் நான் கிடையாது. கண்டிப்பாக வந்து சட்டம் எல்லாருக்கும் பொதுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் குடிச்சிட்டு இருக்கிற வீடியோவெல்லாம் நான் எங்கிட்டே கிளிப்பிங்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டு எல்லாம் இருக்குது, கிளிப்பிங் இருக்குது. அவங்க எங்கே வேணால் என் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தால் நான் வந்து அதை சட்டப்படி அணுக தயார். மடியில் காணாமல் இருந்தால் தானே பயப்படணுங்க. ஏன் மடியில் காணாமல் இல்லைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, லைவ் வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பல வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, நட் ரோட்டில் போதை போட்டு ரகலை பண்ணுவாங்க. இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னா அதுக்கு உண்டான ஆள் நான் கிடையாது. கண்டிப்பாக ஒழுக்கம் இல்லைன்னா பேசத்தான் செய்வேன். இவங்களை எந்த இடத்துலையுமே தகாத வார்த்தையில் நான் திட்டவில்லை. அவங்க பேட்டி கொடுத்தவங்க தான் என்னை பற்றி டைட்டிலோட அந்த பொம்பளை பறிக்கையை பற்றி பேசாதே, என் குடும்பத்தை பற்றி அப்பா அம்மாவிலேருந்து எல்லாமே இழுத்துருக்கேன், இவனெல்லாம் ஒரு வயிற்றில் பிறந்த மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு இடத்துலையுமே அவங்க ஃபேமிலி பற்றி அவதூறாவோ கெட்ட வார்த்தையில் நான் பேச கிடையாது. பொதுவாக லேடிஸை நான் திட்டுற வழக்கம் எனக்கு இப்போ மட்டுமே எப்பவுமே கிடையாது. நீங்கள் ஒழுக்கம் இல்லைன்னா, சோசியல் மீடியாவில் ஒழுக்கம் இல்லைன்னா நான் மட்டும் இல்லைங்க, எல்லோரும் பேசத்தான் செய்வாங்க. சோசியல் மீடியா பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. சோசியல் மீடியாங்கிறது 60% கெடுதலுக்கு தான் இருக்குது, நல்லதுக்கு இல்லை. அதாவது நீங்கள் 2 நாளாக என்ன ஓடிட்டுருக்குன்னா, இப்போ அனிருத்துமே நம்ம கலாநிதி சாரோட பொண்ணுமே கல்யாணம் பண்ண போகிறாங்க. அது தப்பு இல்லைங்க. அதை பற்றி சோசியல் மீடியா என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு சில யூடியூப் சேனலில் ரொம்ப மட்டமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தரக்குறைவாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த அளவுக்கெல்லாம் பேசுகிறதில்ல. குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிறாங்க, உழைக்காமல் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதை தான் சொன்னேன். அதை சொன்னால் இவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா கண்டிப்பாக நான் பேசத்தான் செய்வேன். உண்மை உறக்க பேசுவேன். தப்பாக வந்து பொய்யா ஒரு இடத்துலையும் ஒரு செகண்டு கூடி நான் வந்து பொய்யை சொல்லலை, உண்மை தான் சொன்னேன். அவங்க வீடியோ போட்டால் தான் சொன்னேன். நீங்கள் 3 மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா எடுத்து பாருங்கள். 3 மாதம் அவங்க ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஃபுல்லாக போதை போடுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறது, அப்புறம் லைவ் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. அதில் வந்து மது பாட்டில் கையில் வைக்கிறது, சிகரெட்டை கையில் வைக்கிறது, அப்புறம் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. சிறியவர் முதல் பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி வலைதளம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த வலைதளம் போய் உள்ளே போய் பார்க்கும்போது ஓ இவங்கள மாதிரி நாமளும் பண்ணலான்னு தான் அவங்களுக்கு தோணும். சோசியல் மீடியாங்கிறது பொது பப்ளிக்கு. அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே உட்காந்துட்டு ஒழுக்கம் இல்லைன்னா நான் மட்டும் இல்லைங்க, எல்லோரும் பேசத்தான் செய்வாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிவ்யூ கொடுக்குறக்கு 1 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் வாங்கித்தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. சின்ன யூடியூபராக இருந்தால் 5000 10,000 வாங்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இர்ஃபான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு யூடியூப்பில். அவர் ரிவ்யூ ஒரு சேனலில் பார்த்தா ரிவ்யூ கொடுக்குறதுக்கு 1 லட்ச ரூபா ப்ரமோட் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா கேட்டாராமா. வலைதளம்ங்கிறதே ஒரு வியாபாரம் தான். எனக்கு யூடியூப் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு யூடியூப் இல்லைன்னா வேறு நம்மளுக்கு உழைப்பு இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. நான் அதை வச்சு பொழைச்சிட்டு போயிடுவேன். மீறி போனால் என்னால் யூடியூப் க்ளோஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பே இல்லை, அது க்ளோஸ் பண்ணால் நான் சாப்பிட முடியாதான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் யூடியூப் இல்லைன்னா எப்போவுமே சாப்பிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வலைதளத்தை நம்பி நான் கிடையாது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என் பேரை சொல்லலை. சில பேர் கமெண்டில் வேறு யாரை பற்றி சொல்கிறீங்க, அதாவது அடுத்தவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்கு குளிர்காய தான் வேலையாக போச்சு. ஒருத்தர் பற்றி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறது இல்லைங்க. அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவனை பனிஷ்மெண்ட் கொடுங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்குறக்கு நான் கொலை குற்றவாளியோ அதை கிடையாது. அதாவது உண்மை சொன்னால் இருக்கிறது உள்ளபடி, அதாவது வலைதளத்தில் உட்காந்துட்டு போதை போட்டு ஆட்டம் போட்டுக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதை சொல்கிறக்கு இவங்களுக்கு இவ்வளோ கோபம்னா அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்கிறேன், வலைதளத்தில் நீங்கள் ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக பேசத்தான் செய்வீங்க. அதுவும் போதை போட்டு நீங்கள் வீடியோ போட்டு அது நீங்கள் டெலீட் பண்ணாலுமே நான் கண்டிப்பாக பேசத்தான் செய்வாங்க. இதில் தப்பே இல்லை. இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ 4 வயசு குழந்தை கையிலேருந்து மொபைல் இருக்குது. நம்ம அந்த குழந்தையெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா என்ன நினைக்கணும்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி நாம் ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல போய் நின்று ஒரு பல லட்சம் கோடி வந்தாலுமே உங்களுக்கு மதிப்பே கிடைக்காது. இன்றைக்கி பணம் காசுவே இல்லாமல் இருந்தாலுமே ஒழுக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை பல பேர் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் ஒழுக்கமே இல்லாமல் பணம் காசை வச்சுட்டு நீங்கள் போதை போட்டு ஆடிட்டு அப்புறம் நல்லவங்களாட்ட நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூல்லே என்ன சொல்லி கொடுக்குறா, ஒழுக்கத்தோடு இரு, நீ எங்கே போனாலும் ஒழுக்கத்தோட செயல்பாடு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வலைதளத்தில் உட்காந்துட்டு போதை போட்டு சிகரெட் அடிக்கிறது, அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது, இதை பற்றி பேசும்போது மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் பேசும்போது மட்டும் அங்கேயும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷனோ இங்கே போகும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்க்க தான் பார்க்கணும். அங்கே இருந்துட்டு வீடியோ போட்டாங்கன்னா அப்போ நான் சொல்கிறேன்னு தெரியல. இதை பற்றி நான் விமர்சனம் பண்ணல. மொத்தத்தில் அந்த அம்மையார் உட்காந்துட்டு சொன்னாங்க, அறிவுரை சொல்லுங்கள், தகாத வார்த்தை திட்டுனா கண்டிப்பாக தண்டனை. சரிங்க, அறிவுரை தான் சொல்கிறாங்க. அவரை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், அவரை வேலைக்கு போக சொல்லுங்கள். அறிவுரை தான் சொல்கிறாங்க. அட்வைஸ் பிஃபார் அட்வைஸ் தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் இப்போ திருப்பி ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், ஒழுக்கத்தில் நீங்கள் இல்லைன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. உழைச்சி சாப்பிட்டா தான் அதனோட அருமை தெரியும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்ட்டு அதாவது எம்ஜிஆர் ஒரு படத்துலேயே பாடிக்கிறது. அதை நல்லா பார்த்துங்க. இவரோட 3 மாத செயல்பாடு எடுத்து பாருங்கள். நல்லபடியாக இருந்தால் நான் விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பல யூடியூப்பு பணத்தை வாங்கிட்டு பொய்யாக பேசி தரக்குறையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு வனிதா விஜயகுமாரோட மகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு நார்மலாக எல்லாம் போகிற ட்ரெஸ் தான். அதை போய் மட்டமாக பல சேனலில் இந்த பொண்ணெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மட்டமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்களெல்லாம் அதை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தையும் கூட பேசிட மாட்டோம். நாம் போதை போட்டு எந்த வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிறாரு, அதை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க. அந்த கொந்தளிச்சுட்டு பேசி எந்த பிரச்சனையுமே நான் சந்திக்க தயார். நான் ஒரு இடத்துலையும் கூட தப்பு பண்ணல, தரக்குறைவாக பேசலை. என்னை தான் தரக்குறைவாக பேசினிருக்காங்க. அவங்க வீடியோவில் நிறைய இருக்குது. ஓகே, அவரை வேலைக்கு போக சொல்லுங்கள், அவரை குடிக்காமல் இருக்க சொல்லுங்கள். அவர் குடிச்சிட்டு வீடியோ போட்டால் நான் பேசத்தான் செய்வேன். ஓகே, இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது ஒரு பழமொழி இருக்குதுங்க இங்கிலீஷில். அது என்னென்னா ஹவு கேன் லைவ் இன் திஸ் வேர்ல்ட் any desire but on must correctly and with give me a respect. அதாவது
இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒழுக்கம் இல்லைன்னா ஒழுக்கத்தோடு தான் வாழணும், இப்படி தான் வாழணும், ஒழுக்கம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு ஒரு அர்த்தம். அதை தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளம் வந்து எதுக்கு பயன்படுதோ இல்லையோ கெடுதலுக்கு வேணால் நல்லா பயன்படுது. நான் வந்து என்ன பேசினேன்னா, அதாவது குடிச்சிட்டு போதையை போட்டு இலவச வருமானம் பார்த்துருக்கு, இதை ஒன்று தான் சொன்னேன். வேறு இன்னும் வந்து தரக்குறைவாக சொல்ல கிடையாது. இதை சொல்கிறது தரக்குறைவுனா அப்போ நாம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு யூடியூப்பில் நீங்கள் போய் பாருங்கள் என்னென்ன இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன். அரசியல் கட்சி தலைவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு நடிகரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு நடிகையே தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது தரக்குறைவாக விமர்சனம், தகாத வார்த்தைனா அது நீங்களே யோசிங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒழுக்கம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக பேசத்தான் செய்வேன். எங்கேயும் பேசும், எதிலும் பேசும், சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக பேசத்தான் செய்வேங்க. அப்புறம் நீங்கள் வந்து சோசியல் மீடியா எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறான்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நான் வந்து 3 மாதமாகவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வேறு எதை பற்றியும் பேச கிடையாது. உனக்கு வேறு வேலை இல்லையா? உனக்கு வேறு வேலை இல்லைன்னா சோசியல் மீடியா பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. சோசியல் மீடியாக்குள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி அகமதாபாத்தில் விமான ஆக்சிடெண்ட்டு அது வந்து நடந்திருக்குது. அதில் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வேண்டி இந்தியா வந்திருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி அவர் பெரியவர் இறந்துட்டார். சரி, அதுக்கு காரியமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி லண்டன் போகலான்ட்டு ஒரு ஃபேமிலி போயிருக்கிறாங்க. என்ன பண்ணி ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வைஃபை மட்டும் அனுப்பிச்சிட்டு, வைஃபு குழந்தையில அனுப்பிச்சிட்டு நாம் அப்புறம் போகலான்ட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருக்குறாரு. ஏற்றி விட்ட 10 செகண்டில் வைஃபு 2 குழந்தை இறந்துருச்சுங்க. இன்றைக்கி அவர் நிராகதியாக நிற்கிறாரு. அவருக்கு ஜஸ்ட்டு லக்கி. அதாவது அவர் போயிருந்தால் அவரும் இல்லை. இன்றைக்கி அவங்க ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவங்களோட மனசு எப்படி இருக்குது, இந்த நியூஸ் எல்லாம் தெரியுதான்னு கேட்டால் சில பேர்த்துக்கு தெரியாது. இவங்க என்ன வீடியோ போடுறாங்க, இவங்க குடிக்காதீங்க, உடம்பு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அது தலைகீழாக தான் மாறும். மொத்தத்தில் சோசியல் மீடியா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஓகே, நான் எங்கேயும் போகல, 2 நாள் பணி நிமித்தம் தான் போயிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.